ராசா பாட்டு நேத்து மன்மதராசா பாட்டு இன்னும் சினிமா பாட்டுலாம் ரீமிக்ஸ் பண்ணி லிரிக்ஸை மட்டும் மாத்தி குத்துன்னு குத்திட்டு இருக்கிறாங்க உடன்பிறப்புகள். என்ன பாட்டுன்னு பார்த்தா அதுக்கு பிறகு தெரியுது மன்மதராசா கண்ணி மனச கில்லாத அப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. திருச்சி குலுங்கியது, திருச்சி அதிர்ந்தது, வீடெல்லாம் கூட சில பேர்லாம் வந்து சாப்பிட்டு இருக்கும்போது அப்படி ஆடிச்சான். அப்படி என்னப்பா சம்பவம் அப்படின்னா, அந்த மாநாட்டுக்கு முன்னாடியே டிஆர்பி ராஜா பேசியிருந்தாரு. நீங்க பாக்கலையா? தமிழ்நாடு திரும்பி பார்க்கும் வரைக்கும் இந்தியாவே திரும்பி பார்க்கும் அளவுக்கு இந்த உரை இன்று இருக்கும் நாங்கள் நம்புறோம். இந்தியாவே திரும்பி பார்க்க போற ஒரு மாநாடு. தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவே இப்படி ஒரு தலைவர் இருக்கிறார் என்ற ஒரு நிம்மதி பெருமிச்சு விட்டு தான் இருக்கிறார்கள். இவர் இருக்கிறார், பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையுடன் இந்தியாவே இருக்கிறது. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. அதே ஒரு கடைசியில ஒரு காமெடி பண்ணாங்க பாத்தீங்களா? தமிழ்நாடு மட்டும் கிடையாதுங்க, இந்தியாவிலேயே இவரை நம்பி தான் இருக்காங்க. ஸ்டாலின் இருக்காரு அப்படிங்கிற நம்பிக்கையில தான் மக்கள் இருக்காங்க அப்படின்னு மனசாட்சியே இல்லாம சொல்றாங்க பாத்தீங்களா? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய யாருமே இல்லாத கடையில யாருக்குடா டீ யாத்திரை, யாரும் இல்லாத கடையில யாருக்குடா டீ யாத்திரீங்க அப்படிங்கிற மாதிரி திமுகவோட திருச்சி மாநாட மக்கள் இன்னைக்கு காரை துப்பிட்டு வராங்க. அதுல 25% கூட ஃபில் பண்ண முடியாத நிலைமையில திமுக இருக்குது அப்படின்னா, இவர்கள் மீது இந்த மக்களுக்கு என்ன மாதிரியான கோபம் இருக்கும் அல்லது என்ன மாதிரியான அதிருப்தி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம மைண்ட்ல ஓடினே இருக்குது. ஏன்னா அவ்வளோ பில்டப் கொடுத்தாங்க. 500 ஏக்கர்ல 10 லட்சம் பேர் கலந்துக்க போறாங்க அப்படின்னு பயங்கரமான பில்டப் கொடுத்தாங்க. இது வரைக்கும் நீங்க போற காரியம் ஏதாச்சும் விளங்குறாடா? பஸ்ல இருந்து பஞ்சாயத்து வரைக்கும் செருப்படி வாங்குறீங்களே, அப்புறம் எதுக்குடா உங்களுக்கு இன்னும் வரட்டுக்கு வருமா? மாநாடு தொடங்கின உடனே எங்க 10 லட்சம் பேர் தொடங்க பாப்பா அப்படின்னு பார்த்தா வெறும் வெட்ட வெளியா கிடக்கு, வெறும் சேரா கிடக்கு. என்ன கதவை திறந்தா ஒரே வெட்ட வெளியா இருக்கு. துண்டு சீட்டை எடுத்து அவர் படிக்கிறதுக்காடி அப்படியே விரிக்கிறார். விரிச்சிட்டு இங்கு கூடியிருக்கும் 10 லட்சம் தொண்டர்களே, இந்த கூட்டத்தை பார்த்து டெல்லி அதிரப்போகுது, உலகமே அதிரப்போகுது அப்படின்னு அவர் பேச தொடங்கின உடனே திமுக தலைவர் ஸ்டாலின் பேசிக் கொண்டிருந்த போது பின்னால் அமர்ந்திருந்தவர்கள் கலைந்து செல்ல தொடங்கினர். இதனால் இருக்கைகள் காலியாகின. வெளியேறிய தொண்டர்கள் சிலர் அங்கு வைக்கப்பட்டிருந்த தண்ணீர் பாட்டில் பண்டல்களை எடுத்துச் சென்றனர். அவர் பேசையில வெறும் சேர் தாங்க கிடக்கு. பல பேர் எந்திரிச்சு போயிட்டு இருக்காங்க பாருங்க. எல்லாருக்கும் என்னுடைய முதல் வணக்கம். வரவேற்பு ஆற்றிய மாநாட்டினுடைய தலைவர், கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் எல்லாரும் எந்திரிச்சு போயிட்டு இருக்காங்க. இவங்க 10 லட்சம் பேருக்கு மாநாட கூட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு 10 லட்சம் சேர்களுக்கான மாநாட போட்டிருக்காங்க. வண்டி உள்ள வருது, மொத்தமாவே அந்த வண்டியை நெருக்கி நிக்கிறாங்க இல்லையா, ஒரு 2-3 வரிசை, அங்க மட்டும் தான் கூட்டம் இருக்குது. மீதி இருக்கக்கூடிய மொத்த ஏரியாவும் காலியா இருக்குது. என்ன கூட்டம் பாஸ் அது? டிவிகே மாநாட்டில் இந்த கரும்பு ஜூஸ் கடையில் நிக்கல கூட்டம், அதே மாதிரி கூட்டம் தர்ற மாதிரி இருந்துச்சு. எல்லாமும் அவ்வளவு கூட்டம் நிக்குது பாஸ். ஷாட்ல ட்ரோனை விட்டு கூட்டத்தை காட்டுறது, அந்த ட்ரோன் தாங்க பெரிய வேலையை பார்த்து விட்டு போயிருச்சு கடைசியில. ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். இந்த ட்ரோனை கண்டுபிடிச்சவன முதல்ல பிடிக்கணும்டா அப்படின்ற மாதிரி டென்ஷன்ல இருக்கிறாங்களா. அது அங்கிருந்து கழுகு பார்வையில எடுக்குது. ஐய என்னங்க இது அப்படின்ற மாதிரி 10 லட்சம் சேர்ல 9 லட்சம் சேர் எம்டியா இருக்குது. நண்பர்களே, வேற ஒண்ணு இல்ல, என்னடாச்சுன்னா என்னையா இது, இதுக்குத்தான்
எல்லாம் இந்த பில்டப்பா இந்தியாவே திரும்பி பார்க்குது. நல்ல வேலை திரும்பி பார்க்கல. இதுக்கு தான் இந்த பில்டப்பா இல்ல தப்பா இந்த இத்துப்பான மாநாடு தொடங்குறதுக்கு முன்னாடி திமுக தலைமை கழகத்திலிருந்து அறிவாலயத்திலிருந்து 200 ரூபா ஊப்பிங்களுக்கு ஸ்ட்ரிக்டா ஒரு ஆர்டர் ஒன்று போட்டிருக்காங்க. முதலமைச்சர் பேசி முடிக்கும் வரை கட்சியினர் உட்கார வேண்டும். மாநாட்டுக்கு வரும் திமுகவினருக்கு அறிவுரை. யாரும் அப்பா கடைக்கு போறேன், வீரன் சரக்கு வாங்க போறேன் அப்படின்னு யாரும் இடையில எந்திரிச்சு போக கூடாது அப்படின்னு திமுக தலைமை கழகத்திலிருந்து உத்தரவு போட்டிருக்காங்க. சாம்பார் ஆப்பு எனக்கு. திமுகவோட மாநாடு தொடங்கின உடனே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அப்படியே ரேம்பாக்கு வர தொடங்குறாரு. ராமாவுக்கு போனாப்புல ராமாவுக்கு சும்மா விட்டுருமா? திடீர்னு இந்த 200 ரூபா ஊப்பிக்கள் நல்லா கொடுத்த 200 ரூபாய்க்கு வீரன் சரக்க உள்ள ஊத்திருப்பாங்க போல இருக்கு. போதாத குறைக்கு சிக்கன் பிரியாணி வேற. ரெண்டும் சேர்ந்து வேலை செஞ்சு கையில இருந்த திமுக துண்டை சுருட்டி முதலமைச்சரை நோக்கி அப்படியே ஜாலியா எடுத்து வீசிட்டு வராங்க. அடிச்சான் கைதான் மட்டும் அடிச்சுக்கிறாங்க பசங்க. எல்லா திமுக ஊப்பியும் பாசத்தை விட்டு அடிக்கிறாங்கப்பா. அவரும் அதை தடுத்து அப்படியே எதோ பண்ணி தடுத்துட்டு வராரு. ஏன் அப்படின்னா திடீர்னு அவருடைய முகத்துல படலாம், முகத்துல பட்டா கூட பரவாயில்ல, திடீர்னு முடியல பட்டு முடியல துண்டு வந்து விழுந்து மொத்தத்துல திடீர்னு எடுக்கிறேன்னு எடுத்தா என்னையா இது, என்ன பிரச்சனையாகும்? எந்த இடத்தில் நின்று ஸ்டாலின் அவர்கள் வந்து கையசைக்க வேண்டும் அப்படின்றது ஒரு மார்க் ஒன்று போட்டு வச்சிருக்காங்க. அதையும் ட்ரோன் ஷாட்ல கவர் ஆயிருச்சு. அங்க கை காட்டுறாப்ல அப்படியே 4 ஸ்டெப் அங்க போயிட்டு அப்படி கை காட்டுறாப்ல. என்னடா நம்ம ஆளு இப்படி பண்ணிக்கிறாப்ல பார்த்தா அங்க ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துறானுங்க. செல்லோட்டை போட்டு அங்க நின்று கை காட்டணுமா? ஒரு இடத்துல ஒரு கட்டம் போட்டிருக்காங்க, அந்த கட்டத்துல நின்று கையசைக்கணும் அப்படின்றதுக்காக அங்க ஒரு மார்க் பண்ணி வச்சிருக்காங்க. என்னங்க இது? இது வந்து எப்படின்னா அந்த ஒரு ரோபோட்டை வந்து ஒரு ப்ரீ ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா, அது மாதிரி பண்ற மாதிரில இருக்கு. பொம்மைக்கு சாவி கொடுத்தா டக்கு டக்கு டக்குன்னு கை தட்டும் பாருங்க, அது மாதிரி இருக்கிற முதலமைச்சர் தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைக்கப்பட்ட முதலமைச்சர். அப்பப்ப அந்த பொம்மை கை தட்டணும், அப்ப சாவி கொடுப்போம், டக்கு டக்கு டக்குன்னு கை தட்டும். அது மாதிரி இந்த முதலமைச்சர் எதுவுமே தெரியாம பொம்மை மாதிரி இருக்கின்ற ஒரு முதலமைச்சர் தான். மாநாடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வா நூக்காவா லையா நூக்காவா லையா அப்படின்னு பின்னாடி ஸ்டாலின், கலைஞர், அதுக்கப்புறம் பெரியார், அண்ணா அவர்களுடைய படத்தை போட்டு பல மங்கைகள் நடனமாடி திராவிட கருத்துக்களை சொல்லி அந்த மாநாட்டை அழைச்சும் வந்து பாத்தீங்கன்னா பல பேர் வந்து இந்த மாநாட்டுக்கு வந்து சேரலை, அதற்கான உத்வேகத்தை காட்டவில்லை அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இவர் பேசுறாரு, பயப்படாதீங்க, யாரும் கவலைப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க, நம்ம தான் ஜெயிப்போம், நம்ம இந்த வாட்டி ஃபுல் ஸ்வீப் பண்ண போறோம், நாம தான் ஃபுல் ஸ்வீப்ல போனோம், நாம தான் ஃபுல் ஸ்வீப்ல போனோம், ஃபுல் ஸ்வீப்ல போனோம், ஃபுல் ஸ்வீப்ல போனோம், ஃபுல் ஸ்வீப்ல போனோம், முழு வெற்றி அடைவோம், கவலைப்படாதீங்க. அதான் இப்படி சொன்ன புரியுதா உங்களுக்கு? எவனா ஒரு திமுகவோட 200 ரூபா கொத்தடிமை முதலமைச்சர் ஸ்டாலினோட அடி மனசுல போய் நம்ப வச்சிருக்காம போல இருக்கு. நீங்க கை எப்படி பண்றீங்கல்ல, அது பயங்கரமா வைரலா இருக்கு, தமிழக மக்கள் விரும்புறாங்க அப்படின்னு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா, வர நிறுத்துற அவனை. எவனோ ஒரு உடன்பிறப்பு முதலமைச்சரை நம்ப வச்சதோட விளைவு அவர் எங்க போனாலும் இதே மாதிரி கைய அப்படியே ஆட்டிக்கிட்டே வராரு. அதே மாதிரி வந்து திமுக காரங்க பிற கட்சிகளை பார்த்து வந்து நீங்க தற்கூரி கூட்டம், கோமாளி கூட்டம் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இல்லையா, இவங்க பண்ற கூத்தை வந்து பாருங்க. மாநாட்டிற்கு வந்திருந்த மக்கள் எல்லோரும் அந்த மாநாடு முடிஞ்ச உடனே மாநாட்டின் அலங்காரத்திற்காக கட்டி வைக்கப்பட்டிருந்த வாழைத்தாறு, கரும்பு மற்றும் பல பழ வகைகள் இது எல்லாத்தையும் அறுத்துக்கிட்டு போயிட்டாங்க. நானும் ரவுடியா